இது நம்மளோட சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கம்பெனி ரன் பண்றதுக்கான எல்லா மாடியூல்ஸும் இருக்கும். சிஆர்எம், சேல்ஸ், பர்ச்சேஸ், இன்வென்டரி, மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் மிஷினரிஸ் இருந்துச்சுன்னா மிஷினரி, லாஜிஸ்டிக்ஸ், ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர், பேரோல், அட்டெண்டன்ஸ் மாடியூல், ரெக்ரூட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா மாடியூல்ஸும் இருக்கும். ஒரு இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னா அந்த ஆர்டரில் உங்களுக்கு இன்டெப்த்தாக எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு, எவ்வளோ லாஸ் இருக்கு, ஒரு ஆர்டரில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எத்தனை பிஓ ரைஸ் ஆயிருக்கு, அதை பேஸ் பண்ணி எத்தனை பேமெண்ட்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ பேமெண்ட்ஸ் வர வேண்டியது இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வைஸாகவும் நீங்கள் எடுக்கலாம். எம்ப்ளாயி வைஸாக வேணும்னா அதுவும் எடுத்துக்கலாம். கஸ்டமர் வைஸாக எடுத்துனா ஒரு கஸ்டமர் எடுத்தீங்கன்னா அவங்க மூலியமா நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸா, ஸோ இதுவும் பார்த்துக்கலாம். என்னென்ன பெண்டிங்ஸ் இருக்கு ஒரு எம்ப்ளாயிஸ் வைஸா, ஒரு எம்ப்ளாயி டு கம்பேர் டு இன்னொரு எம்ப்ளாயி, ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன கம்பேரிசன் இருக்கு, ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல இன்டெப்த்தாக பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்ல ஒரு டேஷ்போர்டு. இப்போ நீங்கள் டேட் ஃபில்டர் இங்கே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த டேட் ஃபில்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து என்னென்ன நடந்துச்சு, இப்போ லாஸ்ட் 90 days வந்து எத்தனை கொட்டேஷன் போட்டிருக்கோம், அதோட ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபில்டர் பண்ணியிருந்தால அந்த டேல என்னென்ன எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஒரு எம்ப்ளாயி வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இன்னொரு எம்ப்ளாயி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைஸாக நீங்கள் வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணிக்க முடியும். ஒரு நாள் வந்து என்ன ஆக்டிவிட்டி நடந்துச்சு, ஸோ இதுவும் பார்க்க முடியும். ப்ளஸ் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துருவோம். ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எம்ப்ளாயி சைன்இன் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன நம்ம பர்மிஷன் கொடுக்குறோமோ அது மட்டும் பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் போடணும்னு பர்மிஷன் கொடுத்தோம்னா அவங்களால அது மட்டும் தான் பார்க்க முடியும், மற்ற எதுவும் பார்க்க முடியாது. நான் 1 by 1 எப்படி நான் சொல்கிறேன். ஸோ இதில் கேலண்டர் வியூ, கேன் வியூ, இந்த மாதிரி நிறைய வியூஸ் இருக்கும். கேலண்டர் வியூ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டேல வந்து என்னென்ன நடக்குது, இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்க்கலாம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ப்ளஸ் வந்து எம்ப்ளாயிஸ் நம்ம ட்ராக் பண்ணும்போது அவங்களோட லைவ் லொகேஷனுமே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அட்டெண்டன்ஸ் போடும்போது ஒரு மாடலுக்கும் ஒரு டேஷ்போர்டு இருக்கும். இப்போ சிஆர்எம் எடுத்தீங்கன்னா சிஆர்எம் டேஷ்போர்டு இருக்கும், சேல்ஸ் எடுத்தீங்கன்னா சேல்ஸ் டேஷ்போர்டு இருக்கும். ஸோ நான் ஒரு மாடல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து சேல்ஸ் டேஷ்போர்ட். சேல்ஸ் டேஷ்போர்டில் அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் என்னென்ன பெண்டிங்ஸ் இருக்குது, ஓவரால் என்ன ரிப்போர்ட்ஸ் வந்துருக்கு, இந்த மாதிரி தெரிஞ்சிடும். ப்ளஸ் நம்ம இதில் வந்து ஏஐயும் இன்டெகிரேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஏஐயில் என்ன கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதத்துக்கும் போன மாதத்துக்கும் எவ்வளோ கொட்டேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ நம்மளுடைய இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி அது வந்து நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துரும். நீங்கள் டைரெக்டாக வாய்ஸ் மூலியமாகவும் நீங்கள் அதுக்கிட்ட பேசிக்கலாம், ஏஐ கிட்ட. ஸோ எத்தனை கொட்டேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு கம்பேரிசன் வந்துருச்சு. இந்த மாதிரி பர்சன் டு பர்சன் கம்பேரிசன், ஸோ இது எல்லாமே நீங்கள் இதில் ரைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம நார்மல் இஆர்பி சாஃப்ட்வேர்ல இருக்க மாதிரி சேல்ஸ், பர்ச்சேஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் கொட்டேஷன் கிரியேட் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயமா இருக்காது, ரொம்ப சிம்பிளாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஆட் கொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வச்சிருந்தோம்னா அதை டேரெக்டாக இப்போ கஸ்டமர் சைட்ல இருந்து பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அதையும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அது மூலியமாக நம்மளுக்கு கொட்டேஷன் ரைஸ் ஆகிடும். நான் இந்த இடத்துல போயிட்டு நான் 2-3 ஐட்டம் நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன ப்ரைஸ் வேணுமோ அந்த ப்ரைஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து உங்களுக்கு இன்டெப்த்தாக காலம் கண்ட்ரோல் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன காலம்ஸ் வேணும் வேணாம் அது எல்லாமே நீங்களே டிக்ளேர் பண்ணிக்கலாம். நான் கிரியேட் கொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். கஸ்டமரும் நம்ம இங்கேருந்தே கிரியேட் பண்ணிக்கலாம். 2 ஃபார்மேட் நம்ம கொடுத்துருப்போம். இது ஒரு ஃபார்மேட், அதுக்கப்புறம் வந்து டேலி மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டும் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து கிளாசிக்ஸ் டிசைன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபார்மேட் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து காலம் ஆட் பண்ணுறது, மேலே வந்து உங்களுக்கு கஸ்டமர் பேஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது, என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட லோகோ, வாட்டர் மார்க் எல்லாமே இதிலே வந்துடும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், QR கோடுமே சேர்ந்து வந்துடும் இதில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ கொட்டேஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கொட்டேஷன் அப்படியே பர்ஃபார்மா இன்வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணி எது மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ரெண்டாவது இது மேலே நீங்கள் ஹோவர் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி என்னென்னலாம் இதுக்குள்ளே இருக்குது, இந்த லைன் ஐட்டம்குள்ளே எல்லாமே நம்மளால் இங்கேருந்தே பார்க்க முடியும். ப்ளஸ் வந்து ஸ்டாக்ஸும் இன்டெப்த்தாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் ஒரு வெண்டர் பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்னென்னலாம் பிஓ இருக்குது, ஸோ இது எல்லாமே பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு வெண்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இவங்களை பேஸ் பண்ணி என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, இதுவும் பார்க்க முடியும். இதே மாதிரி தான் நம்ம கஸ்டமரும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எம்ப்ளாயி வைஸாகவும் நம்ம பார்த்துக்கலாம். ப்ளஸ் நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ளே வந்துச்சு, அது எவ்வளோ குவான்டிட்டி வந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன, இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம பார்க்குறோம் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஐட்டம் வாங்கணும்னு சொல்லி தெரியாது. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி 2-3 வியூஸ் இருக்கும். நீங்கள் இந்த வியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐட்டம் வைஸாக லிஸ்ட் வரும். இந்த வியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஓவராலாக அந்த ஐட்டம் வந்து நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A356RM வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3000 குவான்டிட்டி வந்து அவங்க வாங்கியிருக்காங்க, என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க, யார் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து இன்வென்ட்ரி மாடியூலோடது. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஐட்டம் எடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த ஐட்டம் நான் எடுத்துக்கிறேன், ஏஆர் இது ஐட்டம் எடுத்துக்கிறேன். இந்த ஐட்டம் நம்ம வந்து இதில் கை வச்சனாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஐட்டம் பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக், இந்த ஐட்டம் பேஸ் பண்ணி எந்த ஸ்டாக்குமே வரல. ஸோ அதனால நம்மளுக்கு எதுவுமே வரல. இப்போ இந்த ஐட்டம் பாருங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கரண்ட் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு, என்னென்ன டேட்ல எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து உள்ள வந்துச்சு வெளியில போச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு வேர் ஹவுஸ் வைஸாகவும் தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐட்டம் வந்து 788 இருக்கு. இது வந்து எந்த வேர் ஹவுஸ்ல எவ்வளோ இருக்கு இதுவும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேர் ஹவுஸ்ல இருக்கு. நான் அதே மாதிரி இதை ஹோவர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 1000 வந்து உள்ள வந்திருக்கு, அதுக்கப்புறம் 218 வந்து வெளியில போயிருக்கு. நீங்க ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வரும். ஸோ இந்த ஐட்டம் பேஸ் பண்ணி எத்தனை கொட்டேஷன் போட்டிருக்காங்க, எத்தனை சேல்ஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க, எத்தனை மேனுஃபேக்சரிங் ஆர்டர் போயிட்டு இருக்கு, ஓவராலா வந்து எவ்வளவு ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்து இன்டெப்தான ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். இன்னொன்று என்ன, இதுல வந்து உங்களுக்கு ஸ்டாக் லெட்ஜர்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டாக் சம்மரின்னு இருக்கும். ஸ்டாக் சம்மரினா ஓவராலா வந்து இந்த ஐட்டம், இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஐட்டம் எடுத்துக்கிறேன்னா அந்த ஐட்டம் வந்து இந்த ஃப்ரம் டேட்ல இருந்து 2 டேட்குள்ள எவ்வளோ ஸ்டார்டிங்ல எவ்வளோ இருந்துச்சு. இப்போ 307 இப்போ ஸ்டார்டிங்ல இருந்திருக்கு இந்த ஐட்டம். ஸோ அதுக்கப்புறம் எண்டிங்ல இப்போ எவ்வளோ இருக்கு, நடுவில் எவ்வளோ ஸ்டாக் வந்து பிளஸ் ஆச்சு மைனஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால பார்த்துக்க முடியும். ஸ்டாக் லெட்ஜர்னா அந்த ஒரு ஐட்டம் பேஸ் பண்ணி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் நடந்துச்சு ரீசெண்டா, எல்லா ஐட்டம் பேஸ் பண்ணி உள்ள ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிடும். ஜிஆர்என் வெளியே வந்தாலும் சரி, டிசி வெளியில போனாலும் சரி, மேனுவல் ஸ்டாக் ஆட் ஆனாலும் சரி, ப்ரொடக்ஷன் போனாலும் சரி, எங்க இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே ஆட் ஆயிடும். இது வந்து மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சரிங் யார் யாருக்கு எவ்வளோ ஜாப் கார்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இன்டெப்த்தாக நம்மளால ட்ராக் பண்ண முடியும். நான் ஒரு மாடியூலும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனி வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து ஒரு ஓவரால் வீடியோ மாதிரி. நம்மளுக்கு என்னென்ன மேனுஃபேக்சரிங் ஆர்டர் இருக்கு, பிஓஎம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், மேனுஃபேக்சரிங் ஆர்டர்ல நீங்க 2-3 டைப்பாகவும் நீங்க ட்ராக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அவங்க சைக்கிள் டைம் வந்து எவ்வளோ நேரம் ரன் பண்றாங்க வர்சஸ் நம்ம எவ்வளோ நேரம் கொடுத்துருக்கோம், எவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க, இதுவும் நம்ம பார்த்துக்கலாம். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுக்க சொல்லியிருக்கீங்க, அவங்க எவ்வளோ எக்ஸசைஸ் எடுத்திருக்காங்க அதுவும் பார்த்துக்கலாம். ஓவராலாக வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் வந்துச்சு இந்த மாதிரி தெரியும். நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் இப்படி கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டெப்த்தான ரிப்போர்ட்ஸ் தெரியும். ஸோ என்ன மெட்டல் வந்து என்ன ஸ்டேஜில் எவ்வளோ எடுத்திருக்காங்க, ஒரு ஸ்டேஜ்லையுமே வந்து எவ்வளோ நேரம் ரன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எக்ஸஸாக போயிருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளீட் ரிப்போர்ட் வரும். நான் அந்த ரிப்போர்ட்லாம் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து மிஷின், நம்ம கிட்ட என்னென்ன மிஷின்ஸ்லாம் இருக்கு, அந்த மிஷின் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கா இல்லையா, அது என்ன மெயின்டெனன்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ நேரம் வந்து மெயின்டெனன்ஸ் ஷெடியூல் இருந்துச்சு, ஸோ பிரேக் டவுன் வந்து எந்த டைம்ல ஆச்சு. இது 2 டைப் ஆஃப் பிரேக் டவுனாக இருக்கும். ஒன்று என்னன்னா மிஷின் பிரேக் டவுனாக இருக்கும், ரெண்டாவது ஹியூமன் பிரேக் டவுன். இப்போ ஸ்டாஃபே வந்து கரண்ட் போயிடுச்சு, மிஷின் ரன் ஆகல, இல்லை வேற ஏதாச்சும் இன்சிடென்ட்னால ஸ்டாஃப் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க, மேபி வந்து இன்டர்வலாக இருக்கலாம், ஏதோ ஒரு டைம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன டைம்லலாம் ப்ரொடக்ஷன் வந்து கட் ஆச்சு இதுவும் நம்மளால பார்க்க முடியும். டவுன் டைம், அப்புறம் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு இதுல. ஸோ QC பிளான்ஸ் இது எல்லாமே இன்டெப்தா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன பராமீட்டர்ஸ் நீங்க செட் பண்றீங்களோ அந்த ஐட்டம் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த பராமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ லாஜிஸ்டிக்ஸ், நம்மளுக்கு இன்வெர்டர் சரி அவுட்வேர்டு என்னென்ன பொருள்லாம் போகுது, அதுக்கான காஸ்ட் நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, ஸோ இந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் HR மேனேஜ்மெண்ட். ஸோ ஸ்டாஃப் வைஸா நீங்க வந்து ORG சார்ட், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அது அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல நமக்கு எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இங்கே அட்டெண்டன்ஸ் மாடியூல். ஸோ இது வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் மாடியூல். நீங்க ஒரு ஸ்டாஃப் நீங்க ஹோவர் பண்ணீங்கனாலே அவங்க அந்த டைம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாயல் விங் CRPன்ற ஸ்டாஃப் வந்து இன்னைக்கு வந்து 12 மணி நேரம் வந்து கிளாக் இன்ல இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எந்த டைம்ல பஞ்சின் பண்ணாங்க, எந்த டைம்ல பஞ்ச் அவுட் பண்ணாங்க, அவங்களோட ஃபேஸ் போட்டோவும் நம்ம எடுத்து அப்லோட் பண்ண சொல்லிடலாம். அவங்களோட ரியல் டைம் ட்ராக்கிங், ரியல் டைம் லொகேஷனும் நம்ம அப்லோட் பண்ற மாதிரி நம்ம ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நம்ம அந்த ஆப்ஷன் வந்து செட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் மேனேஜ்மெண்ட், பர்மிஷன், லீவ், ஓடி இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது பேரோலோடது, நார்மல் ESI EPF இது எல்லாமே வந்து இதில் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ப்ளஸ் வந்து இந்த அக்கௌண்டிங் மாடியூல், என்னென்ன அக்கௌண்ட்ஸ் நம்ம ஜேர்னல் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கோம், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கோம், ப்ளஸ் வந்து அந்த ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் நம்ம இதில் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அசெட் மேனேஜ்மெண்ட் இருக்கு, சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட எத்தனை சர்வீஸ் இருக்கு, என்னென்ன டைம்லலாம் விசிட்ஸ் இருக்கு, ப்ளஸ் எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு அன்சால்வ்டா இருக்கு, AMC ரினிவல்ஸ், ஸோ இது எல்லாமே சர்வீஸ் மாடியூல்ல உங்களுக்கு வந்துடும். ப்ராஜெக்ட் மாடியூல் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் அகைன்ஸ்டா உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸா, ஒரு ப்ராஜெக்ட்ல எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு டைரக்ட் பர்சன், எவ்வளவு இன்டைரக்ட் பர்சன், ஸோ இந்த மாதிரி நம்மளால வந்து ப்ராஜெக்ட் மாடியூல்ல பார்த்துக்க முடியும். உங்களுக்கு வாட்ஸ்அப் இன்டெகிரேஷனும் இருக்கு. வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன் மீன்ஸ் வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாவே வந்து மெசேஜ் போற மாதிரி ஆட்டோமேட்டிக் மெசேஜ், ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ERP. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் தான் சொல்லுங்க. இது இல்லாமல் உங்களுக்கு கஸ்டம் மாடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 காலம்ஸ் இருக்கு. கரெக்டா, நீங்க எந்த டேபிள்ல வேணா ஒரு எக்ஸ்ட்ரா காலம் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் உள்ளுக்குள்ள ஃபார்ம்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கு. இன்னொன்று என்ன, கஸ்டமர் ரிப்போர்ட்ஸ் நீங்களே பில்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த கொஞ்சம் ஓரளவுக்கு அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கோம். நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க.